Hi, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். இது வந்து என்னோட எவ்ரிடே மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ். இந்த மேக்கப் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம். ஸ்கின்லேயும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ எப்போவே ஸ்கின் கேரில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு டர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி, இது வந்து மைல்ட் அண்ட் ஜென்டிலான கிளென்சர். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரியோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் மேக்ஸிமம் போடுவேன் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து இது அவ்வளோ சீக்கிரமாக ஸ்வெட் ஆகுது, ஸ்கின்ல ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். சில மாய்ஸ்சரைசர்லாம் போட்டால் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக ஸ்வெட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்படி இல்லைனால இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேனோ அது மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சன்ஸ்க்ரீனுக்கு நான் வந்து இந்த டர்மாக்கோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீனோட ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. ப்ளஸ் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷனும் வேணும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிருக்கேன். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னை வந்து டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஃபேஸில் செட் ஆகும். அண்ட் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து டர்மா வைவோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான். எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ நான் இதோட சன்ஸ்க்ரீனை மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணுறேன். வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கையிலையும் அதுக்கப்புறம் வந்து காலிலையும் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசரோட சேர்த்து அப்ளை பண்ணும்போது அந்த ஒயிட் காஸ்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக தெரியாது. நெக்ஸ்ட் நான் வந்து லாக்மே லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுலேயும் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ நான் எவ்ரிடே பேசிஸ்க்கு எப்படி மேக்கப் போடுறேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் இங்கே நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து லிக்விட் கன்சீலர். இது நான் வந்து கண்ணுக்கு கிட்ட, மூக்கு கிட்ட, அதுக்கப்புறம் என்னோடய ஃபோர்ஹெட் சின்லேயும் அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லாக்மேயோட 925 கன்சீலர். இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்சீலர் இல்லைனா பிபி க்ரீம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கன்சீலருக்கு பதிலாக கம்மியான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்வெட் ஆகாது, ஃபேஸ் ஹெவியாகவும் இருக்காது. என்னோடய லிப்ஸ் கார்னரில் கொஞ்சமாக கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து ஒரு 300 and 400 ரேஞ்ச்னா இன்னொரு கன்சீலர் இருக்கும் ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து லிக்விட் கன்சீலர். இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து 200 ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அது கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செட் பண்ணுறதுக்கு நான் லாக்மேயோட அப்சல்யூட் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி லாக்மேயில் சன் எக்ஸ்பர்ட்னு ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் மெப்ளினில் வந்து ஃபிட்மி ரேஞ்சில் ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அஃபோர்டபுளான ஆப்ஷன்ஸ் தான். இதோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே அமேசானில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நல்லா காம்பேக்ட் வச்சு ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணிவிடுங்க. இதோட நம்ம பேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் அந்த மாஸோட ஐப்ரோ கிட்ட வந்து எடுத்திருக்கேன். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ணும்போது கீழே ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வரைக்கும் ஃபில்லின் பண்ணுங்கள். அதுவும் ஐப்ரோ க்ரோத் டைரக்ஷன்லேயே வந்து நீங்கள் ஃபில்லின் பண்ணுங்கள். இந்த கிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரிடே ஐப்ரோஸ் வந்து ஃபில்லின் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் தான். ஸோ அதனால் ப்ராப்பராக ஃபில்லின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ணும்போது உங்கள் நேச்சுரல் ஐப்ரோ போன் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணுங்கள். உங்கள் நேச்சுரல் போன் ஷேப் தாண்டி நீங்கள் ஃபில்லின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இங்கே நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காராக்கு நான் வந்து மார்ஸோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. நல்லா திக்கனும் பண்ணுது, நல்லா வந்து லென்த்தனும் பண்ணுது லேஷஸை. நீங்கள் வந்து எவ்ரிடே ஐலைனர் இல்லை காஜல் அப்ளை பண்ணுற பர்சனாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற லுக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 minutes தான் ஆகும். ரொம்ப சிம்பிளான லுக், ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். அண்ட் மஸ்காரா நீங்கள் அப்ளை பண்ணும்போது லோவர் லேஷஸும் சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பேலன்ஸ்ட் லுக் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிளாக் ஐ ஷேடோ எடுத்து கொஞ்சமாக எட்ஜில் மட்டும் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லேஷஸ் நல்லா ஃபுல்லராக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஐலைனர் போட்ட ஒரு எஃபெக்ட்டும் இருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் கிவ் மீ மோக்கா. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இதோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து சைட் பிரைட் போட்டுட்ருக்கேன். அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினது. அண்ட் இது வந்து ட்ரெஸ் நீ லென்த் வரைக்கும் வரும். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஹேர் கிட்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சைடில் பின்னல் போட்டிருக்கேன். அந்த ஹேர் நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். என்னோடய அவுட்ஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் கலர் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் ஸ்டோனில் இருக்க மாதிரி ஜுவல்லரி பீஸ் வந்து வேர் பண்ண போகிறேன். இது நான் வந்து 100 rupeesக்கு வந்து ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ஸ்டோன் இயரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸும் அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்.
அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ரிஃப்ரெஷ் சேல் வந்து போயிட்டுருக்கு. 19 ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ப்ரைம் யூஸராக இருந்தால் உங்களுக்கு 18லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் இந்த சேல் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நான் அண்டல் மீடியா டாக்ஸ் அக்ஷா சிங். பாய், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.